Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து drop shipping சம்பந்தமா தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஷாப்பிஃபைல வந்து நம்ம ஒரு ஸ்டோர் ஒன்று கிரியேட் பண்ணி எப்படி நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்றதுன்றதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். நான் திரும்ப அந்த வீடியோஸ் போடுறேன். அந்த சேனல்ஸ்ல இருக்கிறது போயிட்டு பாருங்க. ஓகே, இப்போ ஷாப்பிஃபைல வந்து நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா நம்மளே ஆன் ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஷாப்பிஃபை நம்ம யூஸ் பண்ணுறது, நம்மளே ஆன் ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணுறது தான். இப்போ நம்ம நார்மலாக இப்போ ஈபேயில் நம்ம வந்து ஒரு ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணோம்னா அது சம்டைம் வந்து பேன் ஆகிற சான்சஸ் இருக்குது. நம்ம ட்ராப் ஷிப்பிங் ப்ராடக்ட் வந்து ஈபேயில் நம்ம லிஸ்ட் பண்ணுற நேரம் நமக்கு வந்து பேன் ஆகிற சாத்தியக்கூறுகள் கூட. இப்போ இதே நம்மள்ட்ட ஆன் ஸ்டோராக இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து பேன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து நம்மளோட ஆன். இப்போ இந்த ஷாப்பிஃபைன்ற சைடுக்கு வந்து நம்ம பே பண்ணுறோம். இப்போ அந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் வந்து அவங்களுக்கு 30 days கொடுப்பாங்க. ஓகே, அதாவது நீங்கள் உங்களோட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 days ஃபார் ஃப்ரீ, இப்போ ஃப்ரீ கொடுக்குறாங்க, 3 days ஃப்ரீ கொடுக்குறாங்க, ஒரு ட்ரையல் ஒன்று. ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் ப்ரைஸிங்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் போயிட்டு. இதில் என்ன மாதிரி ப்ரைஸிங்லாம் இருக்குது. இப்போ நான் ப்ரைஸிங் பிளானுக்கு போகிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டோர் ஒன்று இப்போ உங்களோட என்னென்ன கதை இப்போ வந்து என்னென்னா ஓகே இதாக இருக்குது பாருங்கள். இப்போ இதாக இருக்குது ப்ரைஸிங், ரைட். இப்போ இதில் பாருங்கள், $1 ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் மந்த். இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள் பே இயர்லி 25 இயர்வைஸ் பே பண்ணிங்கன்னா 25% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. பே மந்த்லினா உங்களுக்கு $25. ஓகே, இல்லைனா பே இயர்லி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு $19 தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வரும். ஓகே, இல்லை நீங்கள் அதில் வந்து மோஸ்ட் ரெக்கமெண்ட்னா இதெல்லாம் இதெல்லாம் பே எடுக்க தேவையில்ல. நீங்கள் பேசிக்ஸ் இது எடுங்க. அந்த பேக்கெட் பை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் இன்வென்ட்ரி லொக்கேஷன் கொடுப்பாங்க 10, 24 மணித்தியாலமும் உங்களுக்கு சட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கேட்க முடியுங்க. இல்லை போஸ்ட் லைட், அதாவது நீங்கள் உங்களோட இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து இதில் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேல்ஸ் போன சேல்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் ஷாப்பிஃபைல நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வெரி சிம்பிள், ரைட். இப்போ ஷாப்பிஃபைல நம்ம என்ன பண்ண போறோம்னா ட்ராப் ஷிப்பிங் ப்ராடக்ட்ஸை நம்ம ரொம்பவே வந்து லிஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான கஸ்டமர்ஸ்க்கு நம்ம விற்க போகிறோம். அது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், ரைட். இப்போ இது வந்து ரொம்ப லேஸுங்க. இதுதான் வந்து ரொம்ப இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரொம்ப ஃபேமஸாக நம்ம செஞ்சுட்டு போகிறது வந்து இந்த ஷாப்பிஃபைல தான் வச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஷாப்பிஃபைல ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்னா, இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து நம்ம ஷாப்பிஃபைல வந்து ட்ராப் ஷிப்பிங் செய்ய போகிறோம். அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம எங்கே எடுக்கிறோம்னா இந்த நிறைய சைட்ஸ் இருக்குது. இதில் இந்த சைட் நல்லா ஃபேமஸ். இது வந்து என்னதுக்குன்னா ட்ராப் ஷிப்பிங்க்குக்கே இவங்க வந்து உருவாக்குன சைட் தான் இது, QK சோர்ஸ்னு சொல்லி. ஓகே, இது QK சோர்ஸ். ஓகே, இதில் பாருங்கள், உங்களுக்கு பாருங்க, இல்லை பாருங்க, இல்லை இந்த சைடுக்கு போனால் இப்படி தான் இருக்கும். இல்லை பாருங்க, நிறைய பாருங்க ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இல்லை உங்களுக்கு தேவையான என்ன ப்ராடக்ட்ஸ் வேணா அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் சர்ச். இல்லை பாருங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை எடுத்து நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பண்ணலாம். அதாவது ட்ராப் ஷிப்பிங்னா உங்களுக்கு சுருக்கமான ஒரு விளக்கம் என்னன்னா, நான் ஆல்ரெடி அந்த வீடியோஸில் சொல்லியிருந்தேன், இருந்தால் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு பொருளை வந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கி யாராவது இந்த சப்ளையர்கிட்ட இருந்து, இப்போ இந்த இதெல்லாம் வந்து சப்ளையர்ஸ் தான், இதில் உள்ளவங்கலாம் சப்ளையர்ஸ் தான், வாங்கி அதை வந்து நீங்கள் என்னது விலையை கூட்டி நீங்கள் விற்கிறது தான் வந்து ட்ராப் ஷிப்பிங். ஓகே, ரைட். இப்போ இதில் பாருங்க, இப்போ வந்து பிளாக் ஃப்ரைடே, இங்கே பாருங்க கிறிஸ்மஸ் சேல்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ இந்த கிறிஸ்மஸ் சேல்ஸ்க்கு என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் இது பண்ணலாம். இப்போ நீங்கள் லேட்டஸ்ட் ஃபெஸ்டிவல் என்ன இருக்குதோ அந்த ஃபெஸ்டிவல்க்கெல்லாம் இதெல்லாம் கிளிக் பண்ணி அந்த ஃபெஸ்டிவல் ஐட்டம்ஸை காட்டும். இப்போ நான் வந்து இதில் வந்து நீங்கள் கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். இந்த இருக்கேன் இல்லை கேட்டகரி வைஸ் டாய்ஸ், கிட்ஸில் நிறையா இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து பேக்ஸ் அண்ட் ஷூஸ் போனோம்னா இல்லை பாருங்கள் உமன் பூட்ஸ், அந்த இந்த ப்ரீஃப் கேசஸ், ஓகே, கேர்ள்ஸ் பேக், மென் பேக்கேஜஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் பாய்ஸ் பேக்ஸ்னு ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி பேக்ஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இப்போ நிறையா பேக்ஸ், இந்த பேக்ஸ்லாம் கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதோட இது எனக்கு உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் வேறு ஏதாவது பார்க்கலாம். சின்ன பொருட்கள் எதுவும் வைக்கல. இந்த பாருங்க, இந்த ஸ்போர்ட்ஸ்
ஓகே, பெட் சப்ளைஸ், உமன் க்ளோத்ஸ், இந்த மாதிரி க்ளோத்திங் செய்கிறதா இருந்தால் இந்த பாருங்கள் உமன் க்ளோத்திங், இதுக்கெல்லாம் நல்ல ஒரு நீச். உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த க்ளோத்திங் சம்மந்தமாக செய்கிறதா இருந்தால் நல்ல நீச். இது வந்து இப்போ உங்களுக்கு தேவையான க்ளோத்திங்ஸ் எடுக்கலாம். இதில் வந்து உமன், ஓகே, பேசிக் ஜாக்கெட்ஸ், ஓகே, லெதர், ஃபேஸ் மார்க். இந்த ஃபேஸ் மார்க் எடுப்போமே நம்ம, இந்த மாதிரி ஃபேஸ் மார்க், இந்த மாதிரி. இப்போ இதுக்கெல்லாம் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இதெல்லாம் பை பண்ணுவாங்க. இப்போ இதில் பாருங்கள், இது சின்ன ப்ரைஸுக்கு இருக்குது. நம்ம அதனால தான் நான் எடுத்து சின்ன ப்ரைஸுக்கு எடுத்தோடனே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம எடுத்து செய்யக்கூடாது. சின்ன ப்ரைஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுப்போம். இப்போ இதுக்கெல்லாம் வந்து சின்ன ப்ரைஸுகள் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக நம்ம லிஸ்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு பாருங்கள் எத்தனை ஃபீ, $19 per month பே பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் விலை கூடின ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் எடுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ போட்டிருக்கு, $0.88 போட்டிருக்கு. இதை வந்து நீங்கள் விற்கிற நேரம் கிட்டத்தட்ட ஒரு $5 சரி நீங்கள் விற்கணும். ஓகே, இப்போ நம்ம எடுக்கிறோம் பாருங்கள், சின்ன ஒரு விலைக்கு தான் எடுக்கிறோம் இதை. ஆனால் இதை விற்கிற நேரம் ஒரு $5-6 சரி நீங்கள் வந்து, இல்லைன்னா அதுக்கு கூடவே நீங்கள் கொடுக்கலாம். ஒரு $8 சரி இதை கொடுத்து நீங்கள் விற்கலாம். ஓகே, இதில் வந்து நீங்கள் பாருங்கள், இன்னொரு விஷயம் இதில் பார்க்கணும். இல்லை ஷிப்பிங் ஃபீ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 3%. இப்போ 3% வந்து ஷிப்பிங் ப்ரைஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து சில இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து சில இதில் வந்து பாருங்கள், இந்த ஜிபின்னு இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் ஒரு சில நாடுகள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த நாடுகளுக்கெல்லாம் ஷிப்பிங் ஃபீ இருக்காது. சிம்பாப்வே இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் கூட, ஒரு நாடுகளுக்கு ஷிப்பிங் ஃபீ, அந்த மாதிரி இந்த நாடுகளை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃபீ இருக்காது. ஓகே, சில நாடுகளில் இருக்காது. சில நாடுகளுக்கு ஷிப்பிங் ஃபீ வச்சுருப்பாங்க. இந்த ஷிப்பிங் ஃபீயோட தான் நீங்கள் உங்களோட ப்ரைஸை சொல்லணும். இது இங்கே பாருங்கள், ஷிப்பிங் ஃபீ தான் கூட. இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் $623 வர்றதுன்னா, இப்போ ஷிப்பிங் ஃபீயோட வரதா இருந்தால் நீங்கள் என்ன சொல்லணும்னா அந்த ப்ராடக்ட்ஸை வந்து கூடின விலைக்கு கொடுக்குறேன்னா கிட்டத்தட்ட ஒரு $18 சரி இதுக்கு நீங்கள் அளவிடணும். இந்த மாதிரி இதில் நம்ம வாங்க மாட்டாங்கன்றத ஃபாரினர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி இது ஒரு ப்ராடக்ட்ஸ் இல்லை, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் போய்ட்டு இதில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது ஃபேஸ் மார்க். இப்போ உங்களுக்கு வேணா வேறு ப்ராடக்ட்ஸ் போதும், இந்த மாதிரி கேட்டகரிஸில் போயிருந்தா இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி வாட்ச், இந்த பாருங்கள் ஜுவல்லரி வாட்ச், இதெல்லாம் வந்து நல்ல இந்த ட்ரெஸ் வாட்சஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதில் போங்க. இதுலேயும் பாருங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அவங்க ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல இங்கே பாருங்கள், இது $34. இப்படி தாங்க. இதை உங்களுக்கு ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இதை பை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் போய்ட்டு அவங்களோட அட்ரஸை கொடுத்து நீங்கள் இந்த சப்ளையர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அட்ரஸ் இந்த கான்டாக்ட், இந்த சப்ளையரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இங்கே பாருங்கள் கான்டாக்ட் இது பட்டனே இருக்குது. இவரை நீங்கள் உங்களால் கான்டாக்ட் பண்ண முடியும் டீட்டெயில்ஸ். ஓகே, நான் இன்னும் சைன் அப் பண்ணலை, ரெஜிஸ்டர் பண்ணி சைன் அப் பண்ணிட்டேன். நான் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இவர்கிட்ட நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம். அதாவது அவங்களுக்கு ஒருத்தவங்களோட ஆர்டர் ஒன்று போட்டாருன்னா அவர்கிட்ட அட்ரஸை கொடுத்துட்டாருன்னா அவர்கிட்ட அட்ரஸை வந்து இங்கே அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் அந்த அவருக்கு அனுப்ப சொல்லி அந்த அட்ரஸை கொடுத்தோன்னா அவர் அங்கே அனுப்புவார், சென்ட் பண்ணுவார். ஓகே, இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இதில் பாருங்கள் ஷிப்பிங் சார்ஜ் போட்டிருக்காங்க $8. அப்போ நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இப்போ இந்த ஷாப் இந்த வாட்ச்க்கு வந்து நீங்கள் $34 8 கூட்டினா கிட்டத்தட்ட ஒரு $42-43 வரும். நீங்கள் இதை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு $80 மாதிரி நீங்கள் கொடுக்க முடியும். ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம என்னது ட்ராப்ஷிப்பிங் ஸ்டோர் வந்து க்ரியேட் பண்ணுறது. அதாவது நீங்கள் வந்து இதை வந்து நார்மலாக நீங்கள் யூஎஸ் ஆடியன்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணுற கண்ட்ரீஸ்க்கு விற்கிற நேரம் எப்படியுமே உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து விற்கிறோம். ஓகே ரைட். இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் தான் ஒரு ஐடியா ஒன்று எடுக்கணும். அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட்ஸை நீங்கள் என்ன நீச்சுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த நீச், அதாவது இந்த மாதிரி வாட்ச் நீங்கள் இந்த வாட்செல்லாம் வந்து நல்லா ஃபேமஸ். இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள் ஒவ்வொரு வகையானதுக்கு இங்கே விலை குறைஞ்சதும் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது இந்த மாதிரி வாட்ச். இந்த வாட்செல்லாம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வாட்ச் விற்கிற வரா இருந்தால் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்களோட ஷாப்பிஃபை ஸ்டோரில் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸை வந்து நீங்களே வந்து விலையை வந்து தீர்மானிக்கும். இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து ஒவ்வொரு நீங்கள் தான் வந்து கிளிக் பண்ணி உள்ளுக்கு போகணும் எவ்வளோ விலை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கான விலையை எப்படி ப்ரைஸ் வந்து எவ்வளோ இங்கே பாருங்கள் $1 தான், ஆனால் ஷிப்பிங் ப்ரைஸ் தான் கூட. ஓகே, இப்போ சில கண்ட்ரிஸ் நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள், அந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் வந்து ஷிப்பிங் ப்ரைஸ் இருக்காது, குறவாக இருக்கும். அந்த கண்ட்ரிஸ் என்னான்னு சொல்லி அந்த கண்ட்ரிஸில் மக்களுக்கு வந்து நீங்கள் விற்கலாம். அப்போ நீங்கள் கூட்டி விற்கலாம்.
ஓகே, சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குது, சில கண்ட்ரிஸ். ஓகே, அதுகளுக்கு வந்து குறைவா நீங்கள் விற்கலாம். சரியா? அப்போ அந்த மாதிரி நம்ம தான் வந்து ஷாப்பிஃபை ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம தான் இதை டிசைட் பண்ணி இந்த ப்ரைஸ் எல்லாம். நான் உங்களுக்கு வெப்சைட்டு சொன்னேன், இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இதில் உள்ளுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி ப்ரைஸை பார்த்துக்கிட்டு நீங்கள் தான் லிஸ்ட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி இன்னொரு சைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இந்த சைட் வந்து கரண்ட்லி லீடிங் கொஞ்சம் பாருங்கள், ஷாப்பின்னு சொல்லி. இது வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த கண்ட்ரிஸ், இந்த பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் ஃபேமஸான ஒரு சைட் தான் இது. இதில் பாருங்கள், இந்த பாருங்கள் தாய்லாந்து. ஓகே, இதில் வந்து விலை குறைவாக நீங்கள் இதுலேயும் ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் விற்கலாம். இல்லை அந்த ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கு இருக்குது. இந்த மாதிரி நம்ம தாய்லாந்து கிளிக் பண்ணி இதில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவோம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான சைட்லோட இதுலேயும் ப்ராடக்ட்ஸ் கேட்கும். இதுலேயும் வந்து நீங்கள் தாய்லாந்து, இதில் இந்த தாய்லாந்து மொழியில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணும். ஓகே, லாகின் பண்ண சொல்லுது. லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம காட்டும். நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா வந்து ஜிமெயிலில் சரி ஃபேஸ்புக்கில் சரி நீங்கள் வந்து உங்களோட வழியாக நீங்கள் வந்து இதில் லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா சைன் அப் பண்ணி இதில் நீங்கள் டிரெக்டாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணால் இதுலேயும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காட்டும் இந்த மாதிரி. ஓகே, அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஐடியாஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து நிறைய சைட்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து கொஞ்சம், ஆனால் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி சைட்ஸ், இந்த சைட்ஸ்லாம் நிறைய பேர் ட்ராப் ஷிப்பிங் செய்கிறவங்க ஷாப்பிஃபைல வந்து இந்த சைட்ஸில் வந்து செய்கிறாங்க. நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் அனுப்பினாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.